செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் யாராலும் மறக்க முடியாத ஒரு நாள். 2009 இன்றைய நாளில் பதுங்கு குழிகளுக்குள்ளும் மழை வெள்ளத்திலும் பல்வேறுபட்ட சொல்லொன்னா துயரங்களின் மத்தியிலும் எம்மவர்கள் எம் உறவுகள் பலர் நடந்து வந்த நாள். திருகோணமலை நோக்கி ஒரு சில கப்பல்கள் முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து காயப்பட்டவர்களோடு விழுப்புண் அடைந்தவர்களோடு எடுத்து வரப்பட்ட நாள். இன்றைய நாளில் பலர் காணாமலாக்கப்பட்ட நாள், பலர் படுகொலை செய்யப்பட்டு இறுதி நாளாக இருக்கின்றது. நாளை புலர்கின்ற போது அந்த நாள் எங்களுடைய மனங்களிலிருந்து நீங்க முடியாத ஒரு உச்சத்தின் நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஒரு சொல்ல முடியாத ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஒரு குழந்தையை ஏறெடுத்து பார்க்கின்ற ஒரு புகைப்படத்தை, அவருடைய புகைப்படம், அது யார், அவருடைய உறவு முறையோ யாரோ தெரியாது, அவர் ஒரு குழந்தையின் புகைப்படத்தை பார்க்கின்ற ஒரு புகைப்படம் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச பார்க்கின்ற படம் அது பாலச்சந்திரனுடைய முகம் போன்றுதான் எமக்கு காட்சி அளித்தது. அன்றைய நாளில் எல்லாம் நடந்து விட்டது என்றாலும் ஒரு பச்சிலம் பாலகனுக்கு கூட ஏன் இந்த அநீதியை இழைத்தார்கள் என்கின்ற கேள்விதான் இன்று வரைக்கும் எல்லோரிடமும் விடை தெரியாமல் இருக்கின்றது. எல்லோரும் ஒவ்வொருவரை விரல் நீட்டுகிறார்கள். பாலச்சந்திரனுக்கு ஏன் இந்த அவலம் இடம்பெற்றது? பாலச்சந்திரனை ஏன் இப்படி ஒரு முறையில் கையாண்டது மஹிந்த ராஜபக்ச அரசு? இன்று உங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள். 3 குழந்தைகளுக்கும் எத்தனை குழந்தைகள் இருக்கிற, உங்களுக்கு எத்தனை பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள்? உங்களுடைய பேர பிள்ளையின் வயதில் இருந்தவன் தான் தம்பி பாலச்சந்திரன். அந்த பாலச்சந்திரனின் அந்த முகத்தை கூட நீங்கள் அன்று ஒரு கொடூரமான வகையிலே அல்லது மிகவும் ஒரு மோசமான வகையிலே கையாண்டிருந்ததை உலகம் ஒருபோதும் மன்னிக்க முற்பட்டால் கூட இயற்கை உங்களை தண்டித்தே தீரும் என்பதுதான் ஒரு மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சம்பவம், பாலச்சந்திரனை அடுத்து பல குழந்தைகளும் பல இளைஞர்களும் பல யுவதிகளும் பல வயதானவர்களும் பல குடும்பஸ்தர்களும் பலரும் இன்றைய நாளிலே மிக மோசமாக இலங்கை அரசால் கையாளப்பட்டார்கள். அதிலே இன்னும் ஒரு காணொளி வெளியாகின்றது, சகோதரி இசைப்பிரியாவின் காணொளி. அவர்தான் இசைப்பிரியா, இவர்தான் தேசிய தலைவரின் மகள் என்று கூட அவர்கள் ஒரு கட்டத்திலே கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கின்றது படைத்தரப்பு. அவரை மிக மோசமான வகையிலே இந்த இடத்திலே எவ்வாறு சொல்ல முடியுமோ அவ்வாறு சொல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் அந்த சகோதரியினுடைய இறுதி நிமிடங்கள் கழிந்தது. இந்த இறுதி நிமிடங்களுக்காக அவள் எத்தனை துயரங்களை பட்டிருப்பாள் என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. தம்பி பாலச்சந்திரன், சகோதரி இசைப்பிரியா, இன்னும் பல சகோதரிகள் சகோதரர்கள் மற்றும் பல சிறுவர்கள் எல்லோருமே அன்று அங்கலாய்த்தார்கள். பெரியவர்கள் வயோதிபர்கள் எல்லோருமே ஒரு நிமிடம் இந்த யுத்தம் ஓய்ந்து விடாதா என்று 2017 ஆண்டிலே எத்தனை பேர் நடுநடுங்கி இருப்பார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சகோதரி இசைப்பிரியாக்கு நடந்ததை அங்கு சிங்கள இராணுவத்தினர் அப்படியே ஒரு காணொலியை பதிவேற்றி பின்னர் வெளியிடுகிறார்கள். பாருங்கள் என்ன இடம்பெறுகிறது என்று. அவருடைய உடைகள் களையப்படுகின்றன. அது மட்டுமல்லாது அவர் நிந்திக்கப்படுகிறார், பாரிய அழுத்தங்களுக்குள்ளாகிறார். அது மட்டுமல்லாது மிக மோசமான வகையிலே நடத்தப்படுகிறார். அவருடைய நிலை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு ஒரு வன்மமானவர்களா இந்த சிங்கள இராணுவத்தினர் என்கின்ற கேள்வி அன்று நிறைவு பெறுகிறது. காரணம், அவர்கள் அந்த வன்மம் என்பது அவர்களுடைய இரத்தத்தில் கலந்தது என்பது இந்த வெளிப்படுத்துகிறது. சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரியினுடைய கருத்து இப்படி இருக்கின்றது. தமது இனத்துக்காக அவர் போராடினார். தேசிய தலைவர் அவர்கள் அந்த இனத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தார். அந்த அவர்களுடைய போராட்டம் என்பது தமிழ்நாட்டுடன் தமிழீழத்தை இணைக்க வேண்டும் என்றல்ல, அந்த மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் போராடினார்கள். அது மட்டுமல்லாது அவர்களிடம் இருந்த திறமைகளை கூட இந்த அரசாங்கங்கள் பயன்படுத்த தவறிவிட்டன. இந்த நாட்டுக்குள் ஒரு பிராந்தியமாக சுயாட்சி பகுதியாக வாழவே அவர்கள் விரும்பினார்கள். அவருடைய கோரிக்கைகள் இனத்துக்குரிய நியாயமான கோரிக்கைகளாக இருந்தன. இந்த நாட்டை எப்போதும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று கூறவில்லை. இந்த நாட்டுக்குள் நாங்கள் சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அதனை மறுத்து நிராகரித்தது இந்த அரசு. போரின் தோல்வி என்பது இன்று ஒரு வெற்றியடைந்த மமதையை காட்டுவதாகத்தான் இருக்கின்றது ஒழிய அந்த மக்களுக்கான அல்லது அந்த மக்களுக்குரிய
நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. அந்த மக்கள் மக்களாகவே வாழுகிறார்கள். அந்த யுத்தத்தின் இறுதியிலே வெற்றி பெற்ற அரசானது கூறிய பதில் என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் பயங்கரவாதிகள் என்றுதான் இறுதி யுத்தத்தை நடத்தினார்கள். හැමෝම කියනවානේ ප්‍රභාකරන් ප්‍රමුඛ LTT සංවිධානය තමයි දේශද්‍රෝහියෝ ත්‍රස්තවාදීන් කියලා. ඇත්තටම ඔවුන් රටේ කොටසක් ඉල්ලලා ප්‍රාන්තයක් විදිහට තමන්ගේ ජාතීන් වෙනුවෙන් මේ දේ කරන්න ඕනේ, තමන්ගේ ජාතීන් වෙනුවෙන් හඬ නගන්න අයිතීන් වෙනුවෙන් ඉල්ලීමක් කරා මිසක් LTT සංවිධානයවත් ප්‍රභාකරන්වත් ලංකාව වෙන් කරලා තමිල්නාඩුවට දෙන්න ඕනේ, ලංකාවෙන් කොටස තමිල්නාඩුවට ඉන්දියාවට දෙන්න ඕනි කියලා නැහැ කිසිම තැනක. මේ රට ඇතුලේ ප්‍රාන්තයක් විදිහට ගොඩනගන්නයි ඔවුන් හැදුවේ. ඔවුන්ගේ ඉල්ලීම් ජාතීන් වෙනුවෙන් හඬ නැගුවා මිසක් ඔවුන් කවදාවත් මේ රට වෙන් කරලා මේ කොටස තමිල්නාඩුවට දෙන්න ඕනි කියලා නැහැ. මෙච්චර පහත් විදිහේ දෙයක් අර්ජුනා කිව්වා කියන්නේ ඇත්තටම ඔහු ත්‍රස්තවාදියෙක්, ඔහු දේශපාලුවෙක්, ඔහු දේශද්‍රෝහියෙක්. ඒ වගේම මෙච්චර දෙයක් කතා කරද්දි පාර්ලිමේන්තු සභිකයන් නිශ්ශබ්දව හිටියා කියන්නේ ඒ නිශ්ශබ්දව සිටිය සෑම සභිකයෙක්ම ත්‍රස්තවාදියෙක්. பாலச்சந்திரன் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்? அது மட்டுமல்லாது அன்று எவ்வாறான சூழ்நிலையில் அவர் அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்? இசைப்பிரியா என்பது ஒரு ஊடகவியலாளர். அவர் சரணடைந்த போது அந்த ஊடகவியலாளர் என்கின்ற அந்த நிலையை கூட இந்த அரசாங்கம் பார்க்கவில்லை என்று இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைய அரசு நடந்து கொண்டது என்கின்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். அது மட்டுமல்லாது பல உறவுகளை கையளித்த எங்கு என்று இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவரை தேடுகிறார். அதே போன்று பலர் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த இளம்பரதிக்கு என்ன இடம்பெற்றது? அது மட்டுமல்லாது பல அருட்தந்தையர்களுக்கு என்ன இடம்பெற்றது? இந்த இத்தனை வருடங்கள் 17 ஆண்டுகள் கடக்கின்ற சூழ்நிலையிலும் எதுவுமே இடம்பெறவில்லை என்று நாடாளுமன்றத்திலே தன்னுடைய சீற்றத்தை முன்வைக்கிறார் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தெரிவு நிலை தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். நான் நினைக்கிறேன் இன்றும் கூட வடக்கு மாகாணத்தின் அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவனை ஒப்படைத்திருந்தார். கண்கண்ட சாட்சியம். இன்று கண்கண்ட சாட்சியமாக பல பேர் இருந்தும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அதே போல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அதே போல விடுதலை புலிகளுடைய வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சக்தி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். தங்கன் தனது மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ராஜா பிள்ளைகளோடு சரணடைந்தார். பாலகுமார் தன்னுடைய மகனோடு சரணடைந்தார். மஜித் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இவர்கள் இதுவரை யாரும் வரவில்லை. என்ன காரணம்? இந்த நாட்டில் இவர்களுக்கான நீதி என்ன? ஒரு நாள் நீங்கள் போராளிகளாக இருந்தால் கூட, ஒரு நாள் நீங்கள் உதவி இருந்தால் கூட சரணடையுங்கள் என்று வவுனியாவிலும் அதைவிட முல்லைத்தீவிலும் அவர்களை சரணடைய வைத்தார்கள். ஆனால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. மக்கள் நிறைந்து வழிகிறார்கள். காயங்கள் அதிகரிக்கின்றன. மக்களுடைய பாதிப்புகள் அதிகரிக்கின்றது. யுத்த சூனிய பிரதேசங்களிலே மருத்துவமனைகள் இயங்குகின்றன. அதற்கு வெளியிலே இயங்கக்கூடாது. அவை இயங்கினால் ஆபத்து. ஆனால் இவர்கள் மேலதிகமான தகவல்களை தங்களுடைய இணையங்களிலே வெளியிடுகிறார்கள் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் கோட்டாபய ராஜபக்ச. சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்குகின்ற போது தன்னுடைய தாக்குதலை நியாயப்படுத்துகிறார். தாக்குதலில் இருக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் அறம் என்று கூறுகின்றார். அந்த ஊடகவியலாளரிடம் அவர் உரையாடுகின்ற அந்த ஒரு சிறு பகுதியை மட்டும் பாருங்கள். யுத்த சூன்ய வலயத்திற்கு வெளியே மருத்துவமனைகள் இயங்கக்கூடாது. நாங்கள் எதிரி இலக்குகளையே தாக்கினோம். அந்த பகுதியில் மருத்துவமனைகள் இயங்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எதுவும் இயங்கக்கூடாது. அதற்காகவே நாம் அதனை யுத்த சூன்ய வலயம் என அறிவித்தோம். போராளிகளின் இணையதளத்தில் சிவிலியன்கள் தாக்கப்படுவது தொடர்பிலும் மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிவது தொடர்பிலான காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் 2008, 2009 ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு கூறியிருந்தோம், இவரை 2 முறை சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணியாளர்களுடன் நாம் சந்தித்திருந்தோம் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அன்றும் கூட இவரிடம் மன்றாட்டமாக கேட்கப்பட்டது. அது மட்டுமில்லை, அரசு சார்பற்ற சர்வதேச நாடுகளின் மேற்பார்வையில் 2 வாகன தொடரணிகள் மக்கள் இருக்கக்கூடிய புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்றது. முதலாவது வாகன தொடரணி அறிவு கட்டிய வகையில் 108 வாகனங்களோடும், 2வது வாகன தொடரணி 97 வாகனங்களோடும் அந்த வன்னி பகுதிக்குள் சென்றிருந்தது. முதல் முறை சென்ற வாகன தொடரணி 108 வாகனங்களோடு சென்ற வாகன தொடரணி புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்த கரித்தாஸ் நிறுவனத்தினுடைய
அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய சேமிப்பு களஞ்சியத்தில் பொருட்களை இறக்கிய பின்னர் இந்த வாகனம் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்ற பின்னர் மாலை 6:45க்கும் 7:15க்கும் இடைப்பட்ட பகுதியிலே அதனை அண்டிய பகுதிகளிலே தாக்குதல் இடம்பெற்று அதில் கணிசமான அனுப்பப்பட்ட பொருட்கள் இழக்கப்பட்டன. அதன் பின்னணியிலும் வேறு யாருமில்லை, இந்த கோட்டாபாய ராஜபக்ச இருந்தார். இதே போன்றுதான் அவர் அன்றும் கருத்து கூறினார். உடனடியாக வவுனியாவில் இருக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை தொடர்பு கொண்ட போது அவருடைய தொலைபேசி இலக்கம் பதில் இல்லாமல் இருந்தது. வடமாகாண ஆளுநராக இருந்த சந்திரசிறியோடு தொடர்பு கொண்ட போது இதற்கும் எமக்கும் தொடர்பில்லை என்று கூறப்பட்டது. அதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் இணைப்பு செயலாளர் ஒருவரோடு தொடர்பு கொண்ட போது இந்த தகவல் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பகிரப்படுவதாக கூறப்பட்டது. அது பகிரப்பட்டதா பகிரப்படவில்லையா தெரியாது. இவ்வாறு முதலாவது வாகன தொடரணி. இரண்டாவது வாகன தொடரணி அந்த காலப்பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பின்னர் இரண்டாவது வாகன தொடரணி 97 வாகனங்களோடு நெடுங்கேணியூடாக செல்ல முற்பட்ட போது நெடுங்கேணி பகுதியை கடக்கின்ற போது அங்கு ஒரு அனர்த்தம் இடம்பெறுகிறது. அந்த அனர்த்தத்திலும் முன்னாள் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராகவும் வடமாகாண ஆளுநராகவும் இருந்த திருமதி சார்ல்ஸ் அவர்களுக்கு இந்த விடயம் தெரியும். அவர் பயணித்த வாகனம் ஒரு சில சேதங்களுக்குள்ளாகி இருந்தது. புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்ற பின்னர் தாக்குதல் இடம்பெற்றது, எறிகணை தாக்குதல். அந்த எறிகணை தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாது. இவ்வாறாக ஒரு நாட்டுக்குள் எப்படியெல்லாம் ஒரு மக்களை மிக மோசமாக நடத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் நடத்தியதில் மிக முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் இந்த ராஜபக்ச குடும்பம் என்பால் யாரும் மறுப்பதற்கும் இல்லை, யாரும் மறக்கவும் முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அவர் அன்றைய காலப்பகுதியிலே அவர் யாரோடும் கதைக்க மாட்டார். அவருடைய மொழி செய்கையாகத்தான் இருந்தது. அது தமிழ் மக்களை பாரிய அளவிலே அழித்திருந்ததையும் வரலாறுகள் என்று கூறி நிற்கின்றன. நாம் கூறவில்லை, அவர் கூறியதை அப்படியே கூறுகின்றோம். போர்க்குற்றத்துக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் அதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்றும் அது அவ்வாறொன்று இடம்பெறுகின்ற போது இரண்டு தரப்புகளும் தண்டிக்கப்பட வேண்டும். போர்க்குற்றத்துக்கான முகாந்தரங்கள் எமது பக்கத்திலே வலுவாக இல்லை என்கின்ற வாதத்தை முன்வைத்தவர் வேறு யாரும் அல்ல, சுமந்திரன், எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். ஆனால் இப்போது அவர் சார்பிலே ஒரு ஊடக செய்தி வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பாக சொல்ல போனால் 4 லட்சம் மக்களை 70,000 காட்டி உணவை தடுத்தது பாரிய போர்க்குற்றமாகும். முள்ளிவாய்க்கால் இன அழிப்பை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் என்று பருத்தித்துறையில் சுமந்திரன் ஆவேச உரை என்று ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அன்று அவர் கூறியது அதற்கான முகாந்தரங்கள் இல்லை, வலுவான ஆதாரங்கள் இல்லை. இன்று இப்படி கூறுகிறார். அவரை பொறுத்தவரையில் மாறி மாறி பேசுவது என்பது அவருடைய ஒரு இயல்பாக இருக்கின்றது. எனவே அது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அன்றைய நாளிலே இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கின்றது. சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இலங்கைக்கான முகவராகவும் பதிவிட பிரதிநிதியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய பணிகளின் நிமித்தம் அன்றைய யுத்த கால பகுதியில் ஒருங்கிணைந்து பணியாற்றியவர் அன்று எங்களுடைய மேலாளராக இருந்த கன்ஷாலோ அவர்கள். அவர் ஒரு கட்டத்திலே கூறுகின்றார், இங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய தொகை என்பது அரசு கூறுகின்ற தொகைக்கும் எமது கையிருப்புக்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருக்கின்றது. எனவே இந்த வேறுபாட்டை நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்று மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்த ரிஷாட் பதியுதீனிடமும் அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. 1 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், 70,000 மக்கள் இருக்கிறார்கள் என்று நாளுக்கு நாள் குறைத்து அறிவித்துக் கொண்டிருந்த போது ஒரு முரண்நிலை வந்தது. உடனடியாக மன்னார் மறை மாவட்டத்தினுடைய அமரத்துவம் அடைந்த மதிப்புக்குரிய ஆயர் ராயப்பு யோசேப் பாண்டகை அவர்களும் அரசோடு முரண்படுகிறார். அங்கு இருக்கக்கூடிய தொகை வேறுபடுகிறது, நீங்கள் கூறுகின்ற தொகை வேறுபடுகிறது, இரண்டுக்கு முரண் இருக்கின்றது என்று கூறிய போதும் கூட கோட்டாபாய ராஜபக்ச தரப்பில் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பப்பட்டது ஒரே ஒரு தகவல் தான். பாதுகாப்பு அமைச்சு எந்த தகவலை கூறுகிறதோ அதனைத்தான் ஊடகங்களுக்கும் அரசு அதிகாரிகளும் பயன்படுத்த வேண்டும், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தகவல்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு தகவல் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாத்தளன் பகுதியில் இருந்து ஏற்றப்பட்ட விழுப்புணடைந்த பலர் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்ட போது அன்று அரசு சார்பற்ற நிறுவனங்களை உடனடியாக உள் நுழைவதற்கு கூட பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இப்போது கேட்போம், இவ்வாறான சூழ்நிலையில் இந்த சுமந்திரனை கூறிவிட்டால் 4 லட்சம் பேரை எப்படி 70,000 என்று கூற முடியும்? உணவு தவிர்ப்பு செய்ததனால் அது ஒரு பாரிய போர்க்குற்றம் என்று சுமந்திரனை கூறிவிட்டார். இப்போது அவர் இருக்கின்ற காலப்பகுதியிலே இந்த வழக்கை சர்வதேச ரீதியாக நகர்த்தினால் ஒருவேளை அவருடைய வாத திறமையால் அவர் இல்லை என்று கூறியவர் இப்போது ஆம் என்று கூறுவதனால் இந்த ஆம் என்ற பதிலை அவர் இருக்கின்ற போதை சாதிப்பது தமிழினத்துக்கு நல்லது என்று படுகிறது. அதனையும்
முடிந்தவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். 2012ஆம் ஆண்டு இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு பெரும் நெருக்கடி சர்வதேச ரீதியாக எழுகின்றது. சர்வதேச நாடுகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மனிதுரிமைகள் அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகள், தாயகத்தில் இருக்கக்கூடிய மனிதுரிமைகள் அமைப்புகள், சிவில் சமூகங்கள் இணைந்து இலங்கை அரசு மீது ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்கின்றது. சர்வதேச சமூகமும் அதற்கு இணையான ஒரு அழுத்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற போது இவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு எழுகின்றது. 2021ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த உலகமும் இலங்கைக்கு எதிராக திரும்புகின்றது. புலம்பெயர் அமைப்புகள், மனிதுரிமைகள் அமைப்புகள், மனிதுரிமைகள் செயற்பாட்டாளர், தாயகத்தில் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய மனிதுரிமைகள் அமைப்புகள், மனிதுரிமைகள் செயற்பாட்டாளர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இலங்கை மீது ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்கின்றது. 2012ஆம் ஆண்டிலே இலங்கை அரசாங்கத்தை போர்க்குற்றத்தில் ஈடுபட்டது என்பதை நிறுவுவதற்கான பல சந்தர்ப்பங்களை, பல வாய்ப்புகளை, பல சான்றுகளை எல்லோரும் சமர்ப்பிக்கின்றார்கள். உச்சக்கட்ட பதட்டத்தில் சர்வதேசம் இருக்கின்றது. பாலச்சந்திரன் விவகாரமாக இருக்கலாம், அந்த யுத்த கால பகுதியிலே பல பாதிப்புகளை சந்தித்த முன்னாள் போராளிகளாக இருக்கலாம், பலர் ஐநாவை நோக்கி திரட்சியோடு செல்லுகிறார்கள். ராஜபக்ச அணி பெரும் பதட்டத்தில் இருக்கின்றது. அந்த கால பகுதியில் தான் முஸ்லிம் தலைவர்களும் ஜெனிவாவுக்கு வந்து ராஜபக்ச போர்க்குற்றத்தில் ஈடுபடவில்லை என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த கால பகுதியிலே 2010ஆம் ஆண்டு ஒரு இளையவராக அரசியலுக்குள் சம்பந்தனுக்கு உதவியாளராக சென்ற சுமந்திரன் அந்த இடத்தில் தான் தன்னை முதல் சுதாகரித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றார் வேலைகளை. அந்த இடத்தில் எவ்வாறான முடிவை எடுத்திருக்கிறது என்று பாருங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர் கூறுகிறார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. எமக்கு அங்கு வேலை இல்லை, எனவே ஜெனிவாவை பிரதித்துவப்படுத்துவது என்பது எமக்கு சாத்தியமில்லை, எமக்கு அங்கு இடமில்லை. பல ஆதங்கங்கள், நாம் அங்கு நாடல்ல, அது மட்டுமல்லாது அங்கு பிரதித்துவப்படுத்த முடியாது, அது அசாத்தியமானது. நாம் இந்த அரசினுடைய ஒரு பங்காளர்களாகத்தான் செயற்பட முடியும். இந்த அரச கட்டமைப்பை ஒரு பகுதிதான் நாம் என்று அவர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாட்டில் நாம் ஈடுபட முடியாது என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கின்றது. சுமந்திரன் கூறுவதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓர் முடிவை எடுத்துள்ளது. நாம் ஜெனீவாவை பிரதிநிதிப்படுத்துவது இல்லை என்பதே ஆகும். ஏனென்றால் எமக்கு அங்கு இடமில்லை. நாம் இந்த அரசின் ஒரு பகுதியாகும். நாம் ஒரு அரசியல் கட்சி, நாம் இந்த அரச கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும். ஜெனீவாவில் என்ன நடக்கிறது என்றால், அங்கு அரசுகளுக்கு இடையான ஒரு பொறிமுறையே காணப்படுகின்றது. 47 நாடுகள் அதில் பங்கு பெற்றிருக்கின்றன. 47 நாடுகள் அவை வாக்குரிமை பெற்று வாக்களிக்க தகுதி பெற்றுக்கொண்ட நாடுகளாகும். அங்கு நாடுகளுக்கு இடையிலான விடயங்களே பேசப்படுகின்றன. எங்களுக்கு ஒரு சில விடயங்களை மட்டுமே கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் இந்த அரசின் ஒரு பகுதியாகும், இந்த நாட்டின் ஒரு பகுதியாகும். நாங்கள் இலங்கைக்கு எதிராக எதனையும் செய்ய விரும்பவில்லை. இலங்கை முன்னோக்கி நகர வேண்டும் என்று விரும்புகின்றோம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றே நாம் விரும்புகின்றோம். ஐக்கிய அமெரிக்கா இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கை சுயமாக தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்றோம். நாம் இந்த அரசினுடைய ஒரு பகுதி. இப்போது நீங்கள் அவர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அன்று ஒட்டுமொத்த உலகமும் ராஜபக்ச போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார் என்று ஒற்றைக்காலில் நின்ற போது இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் சர்வதேசம் கூறுகின்றபடி போக முடியாது, நாம் இலங்கை அரசினுடைய ஒரு அங்கம் என்று ஒற்றைக்காலில் என்றவர் சுமந்திரன் எவ்வளவு ஒரு முரணான முடிவெடுத்திருக்கின்றார். இன்று ஸ்ரீதரன் இராணுவத்துக்கு எதிராக வாக்களித்தாரா இல்லையா என்று விசாரணை செய்ய வேண்டும் என்று முடிவொன்று அந்த கட்சி எடுத்திருக்கிறது. அல்லது அவர் தொடர்பான ஒரு கலந்துரையாடுவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை அல்ல, கலந்துரையாடுவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்று இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இவர் மீதும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அன்று கொழும்பு தமிழரசு கட்சியின் தலைவராகவும் சட்டக்குழு தலைவராகவும் இருந்த தவராசா அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் அடங்கிய கோப்பு ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த அமரர் மாவை சேனாதிராஜாவிடம் கொடுத்த போது, அந்த கோப்பின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அன்று கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவராக இருந்த CVK சிவஞானத்திடம் கொடுத்த பின்னர் மறுநாளே சிவஞானம் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுகிறேன், எனக்கு இந்த பணி முடியாது என்று அந்த பொறுப்பிலிருந்து விலகியதை யாரும்
மறந்திருக்க மாட்டார்கள். எனவே இந்த பொறுப்பிலிருந்து சிவஞானம் விலகியதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை சிவஞானம் கூட மறந்திருக்கலாம். மாவை சேனாதிராஜாவிடம் கடிதம் எழுதி கொண்டு கொடுத்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதன் பின்னர் நீங்கள் ஒரு செவ்வியிலும் குறிப்பிட்டீர்கள், நான் விரும்பவில்லை என்று. அன்று உங்களுக்கு அழுத்தம் தந்தது அல்லது அன்று உங்களை மிரட்டியது, நீங்கள் இந்த விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்கினால் இதனை செய்வேன் என்று உங்களை மிரட்டிய அந்த முக்கியஸ்தர் யார்? நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு சுயாதீனம் இல்லாதவர், நீங்கள் சுயாதீனத்தன்மை அற்றவர். அன்று தவராசா கொடுத்த அதே ஒழுக்காற்று கடிதத்துக்கு நீங்கள் சுமந்திரன் மீது விசாரணை செய்திருந்தால் இன்று நீங்கள் கலந்தாலோசனை குழுவில் சிறிதனோடு கலந்தாலோசிக்க முடியும். எனவே இது எப்படி நியாயமாக முடியும்? இந்த கட்சி ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு மீறி செல்லுகின்றது. ஜனநாயக மரபுகளுக்கு முற்றும் முழுதாக முரணாக செல்லுகின்றது. நாளை முள்ளிவாய்க்காலினுடைய ஒரு பெரும் சுமைகள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. பல கண்ணீர்களோடு, தாய்மார்களுடைய கண்ணீர்கள், கவலைகள். ஒவ்வொரு தாய்மாரும், என்னுடைய குழந்தை வராதா, என்னுடைய குழந்தைகளுக்கான ஏக்கங்கள் தீராதா, அவருடைய ஆதங்கங்களை பாருங்கள். நெஞ்சம் மலக்குமா, பூவோடு பிஞ்சும் காயோடு கனியும் அங்கே புதையுண்டு போயிருக்கின்றார்கள். உறவுகள் புதையுண்டு போயிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம், நாளை ஒரு மரண ஓலத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற போது, இன்று வவுனியாவிலே கூட்டத்தை கூட்டிவிட்டு இந்த இடத்திலே சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு நன்றி கூற வேண்டும். நாம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே கூறியிருந்தோம், நீங்கள் முள்ளிவாய்க்கால் நாளைக்கு முதல் நாள் இந்த கூட்டத்தை போடுவது அனுமதிக்க முடியாது. ஆனால் அந்த நாளிலே அந்த நினைவு விடயங்களை நீங்கள் மீட்டு பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். எமது கட்டளையை ஏற்று இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் நீங்கள் உங்களுடைய கூட்டத்துக்கு முன்னதாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி மற்றும் அங்கிருந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்காக, எமது கட்டளையை ஏற்று அந்த நடவடிக்கைகளை செய்ததற்காக சுமந்தன் அவர்களுக்கு முதலில் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் கூறுகின்ற எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொண்டு அல்லது செவிமடுத்து செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய அரசியலிலும் ஒரு நல்ல பிரகாசம் தெரியும் என்பது எல்லோருடைய எதிர்பார்க்கவும் இருக்கின்றது. அதற்கும் அப்பால் இன்னும் பல விடயங்கள் அதற்குள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? அந்த கூட்டத்திலே உள்விவகாரங்களிலே பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நாளை ஒரு இனத்தினுடைய ஒரு பெரும் துயரத்தினால் அந்த ஒவ்வொருவருடைய கரங்களிலும் தணல்கள் வெந்து கொண்டிருக்கின்றன, கைகள் இதயங்கள் எல்லாம் நொறுங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் வவுனியாவிலே ஒரு கூட்டத்தை கூட்டி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என, ஒரு மாண்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என. உங்களை எப்படி மக்கள் மதிப்பது? நீங்கள் இந்த மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கின்றதா? என்று ஒவ்வொரு வீடுகளிலும் கண்ணீர்கள் அல்லது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு அவலக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது காதுகளில். உங்களுடைய காதுகளில் மட்டும் பதவி ஆசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எம்மினம் என்று வலியால் துடித்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் பதவிகளுக்காகவும் மற்றும் பல விடயங்களுக்காகவும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்குள் மிக கேவலமான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அதனை இன்றைய நாளிலே நான் சொல்வதை தவிர்த்துக் கொள்கிறேன். இன்னும் ஓரிரு தினங்களிலே அது தொடர்பான முழுமையான அறிக்கை உங்களுக்காக நான் சமர்ப்பிப்பேன். அது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு கேவலமான வேலைகளை எம் இனத்தின் சார்பில் செய்யாதீர்கள். 75 வருடங்கள் பழமை வாய்ந்த கட்சியில் நீங்கள் செய்வது அத்தனையும் அராஜகமும் அநியாயமும். இதனை இப்படி செய்யாதீர்கள். இந்த விடயங்கள் உங்களை பொறுக்காது. கடவுள் மன்னிக்க மாட்டார். இயற்கை உங்களை நீண்ட காலத்துக்கு அனுமதிக்காது. இந்த இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்திவிடுங்கள். நாளைய நாளில் ஒரு துயரம் நிறைந்தன. இன்றைய நாளில் எவ்வளவு ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும். நாளை தலைவர் எங்கு செல்லுகிறீர்கள் விளக்கேற்றுவதற்கு, செயலாளர் எங்கு செல்லுகிறீர்கள், மாவட்ட ரீதியாக நீங்கள் என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள், மாவட்ட வாரியான ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது, முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு மாவட்ட வாரியாக யார் யார் பேருந்துகளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறீர்கள், யார் யார் அழைத்து வரப் போகின்றீர்கள், மக்களை அழைத்து வாருங்கள், அவர்களுக்குரிய உணவுகளை ஒழுங்குபடுத்துங்கள், அந்த மக்களோடு நில்லுங்கள், மக்களோடு தோளோடு தோள் நில்லுங்கள் என்று கூறுவதை விட 10 மணி தொடக்கம் மாலை வரை கூட்டத்தை நடத்தி சண்டை பிடித்த ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது மக்களிடம் வாக்கு கேட்டு செல்வதற்கு? நாளைய நாள் முள்ளிவாய்க்கால் நாள் என்றால் இன்றைய நாள் அந்த கூட்டத்தில் உங்களுடைய ஒழுங்குபடுத்தல், அந்த மக்களின் நெஞ்சோடு நெஞ்சாக தோளோடு தோளாக நிற்கின்ற அந்த மாண்பு தெரிந்திருக்க வேண்டும். அங்கு எதுவும் தெரியவில்லை. அங்கு மாண்பில்லாத
தரங்கட்ட செயற்பாடுகள்லாம் அந்த கூட்டத்தில் நடந்திருக்கிறது. இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். எங்களுடைய இனத்தை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். எங்களுடைய இனத்தில் இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் எடுத்து சென்று விடுங்கள். எங்களுக்கு வேண்டாம், கட்சியும் வேண்டாம், அரசியலும் வேண்டாம். எங்களுடைய இனத்தை பார்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனுடைய பார்வை இருக்கின்றது. அவன் கற்றுத்தந்த அல்லது அவன் சொல்லித்தந்த பல சொற்கள் இன்று வரைக்கும் நம்மிடம் மந்திரமாக இருக்கிறது. நாங்கள் அந்த நினைவுகளோட நாங்கள் வாழ்ந்து விட்டு போகிறோம். எங்களை நீங்கள் சிறுமைப்படுத்தாதீர்கள். இதற்கு சிவஞானமும் விதிவிலக்கல்ல, சுமந்திரனும் விதிவிலக்கல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றும் பலரும் விதிவிலக்கல்ல. எனவே நீங்கள் அனைவரும் ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஏன் இதனை இவ்விடத்திலே விவாதிக்க வேண்டி வருகிறது என்றால், நாளைய நாள் இவ்வாறான ஒரு ஒரு துயரம் நிறைந்த நாளை வைத்துக்கொண்டு இன்றைய நாளில் நீங்கள் வவுனியாவில், அதுவும் வன்னி மாவட்டத்தில் அந்த கூட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு செய்திருக்கின்றீர்கள். இப்போது அந்த தகவல் எல்லாம் அப்படி போகும். வன்னி மாவட்டத்தில் நடந்த கூட்டம் என்றுதான் போகும். இந்த மக்கள் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று எத்தனை பேர் உணவுண்ணாமல் இருக்கிறார்கள், எத்தனை தாய்மார் வயிற்றில் அடித்து நெஞ்சில் அடித்து மார்பை பிழிந்து கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சண்டை பிடித்து விட்டு செல்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு புகைப்படங்களும் வீடியோக்களுமாக மாறிவிட்டது. எனவே இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அழகல்ல, எங்களுடைய இனத்தின் மாண்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பில், ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகத்தின் சார்பில் நாம் வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. உங்கள் யார் மீதும் நமக்கு கோபம் இல்லை. இந்த சுமந்திரன் நாம் அன்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அல்லது நாம் இட்ட கட்டளையின் அடிப்படையில் இன்று அவர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து அன்றைய நாளை ஆரம்பித்தது அழகாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் நிறைவு என்பது மிக கேவலமாக இருந்தது. இவற்றை தவித்துக் கொள்வது சால சிறந்தது என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கின்றார்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள். அவர்கள் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பு இடம்பெற்ற நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ள இடத்திலே காலை 10:15 மணிக்கு பிரகடனமும், 10:29 மணிக்கு மணியொலித்தலும், 10:30 மணிக்கு அகவணக்கமும், 10:31க்கு பொதுச்சுடரேற்றலும், 10:35க்கு மலரஞ்சலியும் இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் பகுதியிலே உணர்வெழுச்சியுடன் சென்று முடிந்தவரை அங்கிருக்கக்கூடிய இடத்திலே அமைதி காத்து ஏற்பாட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாளைய இனத்தினுடைய துயர் நிறைந்த நாள் அல்லது வலி நிறைந்த நாளில் நீங்களும் பங்கெடுத்து அனைவருக்கும் ஆறுதலாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பீர்கள் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து கனத்த இதயத்தோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.